ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா vs நியூசிலாந்து டுடே ஃபைனல் மேட்ச். ஒன் மேன் ஒன் ஆர்மி நம்பர் 1 கிங் லெஜண்ட் நம்ம தல தோனியின் பிரசன்ஸ் ஆஃப் ஸ்டம்பிங் மூலம் ஃபைனல் ஓடிஐ மேட்சில் இந்திய அணி மரண மாசா வெற்றியை பதிவு செய்துள்ளது. அது மட்டுமல்லாமல் நியூசிலாந்து ஓன் கிரவுண்டில் கேப்டன் கோலி மற்றும் ஹிட்மேன் மற்றும் தல தோனியின் தலைமையில் நியூசிலாந்து சீரிஸை காலி பண்ணி இந்திய அணி சாதனை வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், சரி ஓகே, நீங்க எல்லாரும் உடனே கேள்வி கேட்பீங்க, இந்த வெற்றிக்கும் நம்ம தல தோனிக்கும் என்ன சம்பந்தம் என்று. அந்த உண்மையான நிதர்சனம் என்பதை மிக விரைவாக பார்க்கலாம். டாஸ் வின் பண்ணி முதலில் பேட்டிங்கை பிளே செய்த இந்தியா 50 ஓவரில் 252 ரன்கள் எடுத்தனர். பின்னர் 252 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய நியூசிலாந்து மீடியமான பிக்கப்பில் நியூசிலாந்து பேட்ஸ்மேன்கள் பிளே பண்ணினாலும் இந்திய பவுலர்கள் சரியான நேரத்தில் விக்கெட்டை எடுத்துக் கொண்டிருந்தனர். சிறப்பாக பந்து வீசிய முகமது சமி 2 விக்கெட்டும் திஸ் மேட்ச் ஹீரோ ஹார்திக் பாண்டியா நியூசிலாந்து பேட்ஸ்மேன்களை கொலகான்ல பேட்ட பண்ணிட்டார். பிரான்ஸ் பாண்டியாவும் 2 விக்கெட் எடுத்து நியூசிலாந்து பேட்ஸ்மேன்களை மிரள வைத்தார். இந்த நிலையில் இரு அணிக்கும் வெற்றி வாய்ப்பு 50-50 இருந்தது. ஆனால் திடீரென்று நியூசிலாந்து ஆல்ரவுண்டர் நீசம் இந்திய பவுலர்களை 6-4 அடிச்சு பிரிக்க விட்டார். நீசம் மரணமா சதரடியில் நியூசிலாந்து வெற்றி இலக்கை நெருங்கியது. மேட்ச் இந்திய டீம் கையை விட்டு போச்சுடா என்று நினைக்கும் சமயத்தில் நியூசிலாந்து அணிக்கு வெற்றிக்கு 80 ரன்கள் தேவைப்பட்டது. அந்த தருணம் நம்ம தல தோனி ஒரு சூப்பரான முடிவை எடுத்தார். கேதர் ஜாதவிற்கு இக்கட்டான நிலையில் ஓவர் ஸ்பெல் கொடுத்தார். நம்ம எம்எஸ் நினைச்சது போலவே கேதர் ஜாதவ் வீசிய பந்தை நியூசம் ஸ்வீப் ஷாட் அடிக்க போய் அந்த பந்தை மிஸ் பண்ணினார். மிஸ் ஆன பந்து எல்பியில் பட்டது. உடனே எம்எஸ் தோனி அஃபில் கேட்டார். இங்குதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தல தோனி ஒரு டிஃபரண்டான முடிவை எடுத்தார். அந்த எல்பி அவுட் இல்லை என்று தெரிந்தும் பேட்ஸ்மேனை கன்ஃபியூஷன் செய்து கொஞ்சம் குழப்பிவிட்டு கடைசி நேரம் பிரஷரில் நீசமுக்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை. இதை முன்கூட்டியே புரிந்த எம்எஸ் தோனி ஃபர்ஸ்ட் ஸ்லிப்பில் இருந்த பந்தை மின்னல் வேகத்தில் டேக் செய்து ரன் அவுட் செய்தார். எம்எஸ் தோனியின் இந்த பிரசன்ஸ் ஆஃப் நீசம் ரன் அவுட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்திய டீம் 100% வெற்றியை பதிவு செய்தது. சரி, நீங்க சொல்லுங்க, இந்திய அணி மரண மாஸ் வெற்றி மற்றும் தல தோனியின் பிரசன்ஸ் ஆஃப் நீசம் ரன் அவுட்டை பற்றியும் உங்க ஆப்ஷனை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.